ஒரு வைரஸ் உங்கள மிருகமா மாத்துனா பயப்படுவீங்களா? இல்ல ஒரு நம்பிக்கை உங்கள அரக்கனா மாத்துனா பயப்படுவீங்களா? 28 இயர்ஸ் லேட்டர் தி ஃபவுண்ட் டெம்பிள் நம்மகிட்ட கேக்குற முக்கியமான கேள்வி இதுதான். பாருங்க, இது வெறும் இன்னொரு ஜாம்பி படம் கிடையாது. இது அதை விட ரொம்பவே ஆழமான ஒரு திகில பத்தி பேசுது. இந்த படத்தோட மைய கருத்தே இதுதாங்க. தி ஃபோன் டெம்பிள் என்ன சொல்ல வருதுன்னா, உண்மையான ஆபத்து நம்ம ரத்தத்துல பரவுற ஒரு வைரஸ் இல்ல, நம்ம மனசுக்குள்ள பரவுற ஒரு நம்பிக்கையோட தொட்டுநோய் தான் அப்படின்னு அழுத்தமா சொல்லுது. அந்த வைரஸ் பரவி இப்போ 28 வருஷம் ஆச்சு. உலகம் மொத்தமா மாறிடுச்சு. ஆனா இப்போ இருக்கிற பயம் அந்த பாதிக்கப்பட்டவங்க கிட்ட இருந்து வரல. அதுக்கு பதிலா தப்பி பிழைச்சவங்க தங்களை காப்பாத்திக்கிறதுக்காக உருவாக்குன சமூகங்கள் கிட்ட இருந்து தான் வருது. படம் ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா சொல்லிடுறாங்க. இப்போ நடக்கிற போராட்டம் ஏதோ அரக்கர்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக இல்ல, ஆனா இந்த அழிவுக்கு பிறகு நம்ம எப்படிப்பட்ட மனுஷனா இருக்க போறோம் அப்படிங்கறத முடிவு செய்யறதுக்கான போராட்டம். இந்த கதையோட சுவாரஸ்யமே ரெண்டு எதிரெதிர் சித்தாந்தங்களுக்கு நடுவுல நடக்கிற ஒரு போர் தான். அதாவது மனிதநேயத்துக்கும் ஒரு கொடூரமான கோட்பாட்டுக்கும் நடுவுல நடக்கிற ஒரு பெரிய மோதல். இத ரெண்டு சக்தி வாய்ந்த கதாபாத்திரங்கள் மூலமா நமக்கு காட்டுறாங்க. ஒரு பக்கம் டாக்டர் கெல்சனோட தத்துவம் இருக்கு. இதுதான் படத்தோட ஆன்மானே சொல்லலாம். அவர் பாதிக்கப்பட்டவங்கள அரக்கர்களா பார்க்கல, அதுக்கு பதிலா சிகிச்சைக்கும் மரியாதைக்கும் தகுதியான நோயாளிகளா பார்க்கறார். இப்போ உங்களுக்கு தெளிவா புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் டாக்டர் கெல்சன் கருணைய வச்சு மனிதநேயத்தை திரும்ப கொண்டு வர முயற்சி பண்றார். இன்னொரு பக்கம் ஜிம்மி கிறிஸ்டல் பயத்தையும் ஒரு வக்ரமான நம்பிக்கையும் வச்சு ஒரு புது உலகத்தையே உருவாக்க பார்க்கறான். சரி, இந்த சித்தாந்த போற வழி நடத்துறது ரெண்டு பேர். ஒருத்தர் மருத்துவர், இன்னொருத்தர் தன்னைத்தானே சாத்தான சொல்லிக்கிறவர். வாங்க இவங்கள பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். டாக்டர் கெல்சின் தான் இந்த பணத்தோட மனசாட்சி. அவரோட ஒவ்வொரு செயலும் இந்த புது உலகத்தோட மிருகத்தனத்துக்கு எதிரான ஒரு போராட்டமா இருக்கு. எப்படியாவது ஒரு தீர்வை கண்டுபிடிச்சு பழைய நினைவுகளை பத்திரப்படுத்தணும்னு போராடுறார். இதுக்கு அப்படியே நேரெதிர் ஜிம்மி கிறிஸ்டல். அவனோட கடந்த காலத்துல நடந்த ஒரு அதிர்ச்சியிலிருந்து உருவான ஒரு தீய சக்தி அவன். அவன் உருவாக்கி வச்சிருக்க நம்பிக்கை எல்லாமே மத்தவங்கள கட்டுப்போட்டுல வச்சுக்கிறதுக்காக அவன் போடுற ஒரு நாடகம்தான். இப்போ இந்த ரெண்டு பெரிய சக்திகளுக்கு நடுவுல ஒரு சின்ன பையன் மாட்டிக்கிறான். அவன் பேரு ஸ்பைக். இந்த முரண்பட்ட நம்பிக்கைகள் நிறைஞ்ச உலகத்துல அவன் எப்படி பயணிக்க போறான் அப்படின்றதுதான் கதை. போன படத்துல ஒரு மோசமான சமூகத்திலிருந்து தப்பிச்சு வர்ற ஸ்பைக் இப்போ அதை விட பயங்கரமான ஒரு இடத்துல மாட்டிக்கிறான். இங்க ஒருத்தன் எவ்வளவு கொடூரமா இருக்கானோ அவனுக்கு அவ்வளவு மரியாதை. இங்கதான் படம் ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம முன்னாடி வைக்குது. உடம்ப தாக்குற ஒரு வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறது சுலபமா, இல்ல மனச தாக்குற ஒரு சித்தாந்த வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிக்கிறது சுலபமா? ஆனா பாருங்க, டாக்டர் கெல்சன் ஒரு மருத்துவ அற்புதத்தையே நிகழ்த்துறார். ஆனா அத பலத்தை வச்சு செய்யல, புரிதலை வச்சு செய்றார். பாதிக்கப்பட்ட ஒருத்தர் கூட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி இது ஒரு மனநோய், இத சரி செய்யலாம்னு நம்பி அதுக்கு சிகிச்சையும் கொடுக்கறார். கடைசியில பாதிக்கப்பட்டவங்களுக்கு உள்ள இருக்கிற மனிதநேயத்தை திரும்ப கொண்டு வர முடியும்னு நிரூபிக்கவும் செய்றார். சரி, இதுவரைக்கும் நாம பார்த்த அத்தனை கதாபாத்திரங்களும் அத்தனை சித்தாந்தங்களும் அந்த ஃபோன் டெம்பிள்ல ஒன்னு சேருது. அங்கதான் ஒரு நெருப்பான ரொம்பவே நாடகத்தன்மையான கடைசியில ஒரு சோகமான உச்சக்கட்டம் நடக்குது. இந்த உச்சக்கட்டம்ங்கிறது வெறும் ஒரு சண்டை காட்சி கிடையாதுங்க. அது ஒரு சித்தாந்தத்தோட மொத்த சரிவு. டாக்டர் கெல்சன் தான் உயிரையே கொடுத்து உண்மையான மனிதநேயம்னா என்னன்னு காட்டும்போது, ஜிம்மி கிறிஸ்டல் பயத்து மேல கட்டுன அந்த போலி நம்பிக்கை கோட்டை அப்படியே சரிஞ்சு விழுது. சாகர தருவாயில டாக்டர் கெல்சன் இந்த படத்தோட மைய கருத்தை ஒரே வரியில சொல்றாரு. நம்மள காப்பாத்த எந்த மீட்பரும் வரப்போறதில்ல, எந்த பேயும் வரப்போறதில்ல. நாம தான் நமக்கும் நாம உருவாக்குற இந்த உலகத்துக்கும் முழு பொறுப்பு. கதை ஒரு பெரிய ஆச்சரியத்தோட முடியுது. முதல் படத்தோட ஹீரோ ஜிம் திரும்பவும் வர்றாரு. வந்து ஸ்பைக்கையும் கெல்லியும் காப்பாத்துறாரு. இது அந்த பேரழிவுக்கு பிறகும் ஒரு சின்ன நம்பிக்கை ஒளி இன்னும் இருக்குன்னு நமக்கு காத்துது. கடைசியில இந்த படம் தன்னோட கதைய நிஜ உலக வரலாறோடு இணைக்குது. அதாவது பழிவாங்கலுக்கும் சமாதானத்துக்கும் நடுவுல மனித இனம் நடத்துற அந்த முடிவே இல்லாத போராட்டத்தை தான் இந்த கதை காட்டுதுன்னு சொல்றாங்க. இதுதான் இந்த கதைய இவ்ளோ சக்தி வாய்ந்ததா மாட்டுது. இது ஒரு கற்பனை வைரஸ பத்தின கேள்வி மட்டும் இல்ல. நாம ஒவ்வொரு நாளும் சந்திக்கிற நிஜ உலக கோபத்தை பத்தி, நாம ஒருத்தர் எப்படி பார்க்கணும்னு நம்மளையே ஒரு கேள்வி கேட்க வைக்குது.